வண்டிங்களா? ஓகே கவனிக்கல. ஓகே, இப்போ எல்லாருக்கும் டவுட் என்ன, இந்த ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் எப்படி நம்ம காதுல கேக்குது? அதை பார்த்து இந்த வீடியோல பார்க்க ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இதுதான் இப்போ நம்ம ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா எப்படி சவுண்ட் வருது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த ஸ்பீக்கருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் இருக்கும். அது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி பின்னாடி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த முன்னாடி பின்னாடி வைப்ரேட் ஆகும்போது இந்த முன்னாடி இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி போகும். இப்போ வந்து முன்னாடி வீடியோவில் பார்க்குற மாதிரி தெரியும். அது வந்து முன்னாடி வரும்போது முன்னாடி ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து புஷ் ஆகும். அதனால இந்த ஏர் மாலிகுல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க புஷ் பண்ணுறால இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகினா சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது. ஏர் மாலிகுல்ஸ் இது வந்து கேஸில். ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன நான் உள்ள இருக்க அந்த எக்யூப்மெண்ட் வந்து முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிறதால வந்து ஏர் மாலிகுல்ஸும் முன்னாடி பின்னாடி ஆகும். இந்த முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிறதால தான் அடுத்த பார்ட்டிகல்ஸ் வந்து அதே மாதிரி முன்னாடி பின்னாடி மோஷனில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை இப்போ இதெல்லாம் மிஷின் வச்சுக்கோங்களேன். இந்த மிஷின்ல இருந்து இப்போ சவுண்ட் வருதா? சவுண்ட் போகும். இந்த ஏர் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த எக்யூப்மெண்ட் முன்னாடி வரும்போது கம்ப்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த கம்ப்ரெஷன் ரேர்ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா எங்க ஏர் மாலிகுல் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதே ரேர்ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கும். இது எப்படின்னா வந்து இப்போ இதுலேருந்து வர சவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி தள்ளும்போது கம்ப்ரஸ் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட். இந்த கம்ப்ரஸ் வந்து திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகும், திருப்பி கம்ப்ரஸ் ஆகும். இப்படியே தான் வந்து எல்லா மாலிகுல்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் வந்து கம்ப்ரஸ் ஆகும், ரேர்ஃப்ராக்ஷன் ஆகும். இப்படியே தான் வந்து நம்ம காதில் இருக்க ஏர் மாலிகுல்ஸ் வந்து இதே மாதிரி வைப்ரேட் ஆகிறதால நம்ம காதுல இருக்க இயர் ட்ரம்மும் வந்து சேர்ந்து வைப்ரேட் ஆகுது. இந்த இயர் ட்ரம்னா வந்து இது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி நம்ம பிரெயினுக்கு அமுச்சு வைக்குது. இந்த பிரெயின் வந்து அதுக்கப்புறம் இந்த சவுண்டை சென்ஸ் பண்ணுது. இவ்வளோ தான் நம்ம ஸ்பீக்கர் வந்து சவுண்ட் வருது. இப்போ வந்து நம்ம சவுண்டை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த சவுண்ட் எப்படி கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிராஃப் ரெடி பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதே மாதிரி தான். நார்மல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். ஓகே, இது நார்மல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக நார்மலாக ஒரு கிராஃப் வரைய போகிறோம். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இதுனா கிராஃப். இதில் வந்து ஃபஸ்ட்டு லேபிள் பண்ணிடலாம். இது வந்து ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவாங்க. இது ஆம்ப்ளிடியூட். இந்த ஹை பாயிண்ட் டு இந்த ஹை பாயிண்ட் வந்து வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. அதே மாதிரினா இந்த லோ பாயிண்ட் டு இந்த லோ பாயிண்ட் வந்து வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் வேவ்ஸ்னால் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட 3 வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 3 வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி வச்சிடலாம். 3 வேவ் இருக்குது. 3 வேவுக்கு வந்து இப்போ என்ன சொல்லுவோம்? 3 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹெர்ட்ஸ்னால் வந்து ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட். ஓகேவா? இப்போ வந்து இங்கே 3 ஹெர்ட்ஸ் இருக்குது. இப்போ லவுட்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது இல்லை டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட். இப்போ வால்யூம் டிக்ரீஸ் பண்ணும்போது ஆம்ப்ளிடியூட் ரைஸ் ஆகும். இதே வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது ஆம்ப்ளிடியூட் கம்மி ஆகும். இப்போ வந்து இது ஒரு அளவுக்கு இப்போ வந்து ஒரு அளவுக்கு சவுண்ட் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த டிப்பு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த டிப்பு பாயிண்ட்டில் இந்த பேஸ் லைன் இந்த லென்த் இந்த பாயிண்ட் பேஸ் லைன் இந்த பாயிண்ட் போகிற லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இதுவே நீங்கள் சவுண்ட் கம்மி பண்ணும்போது அந்த பாயிண்ட்டும் இந்த பேஸ் லைனோட டிஸ்டன்ஸ் கம்மியாகும், அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் வந்து கம்மியாகுது. இது வந்து எப்படி நடக்கும்னா, இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும், இதுவே வால்யூம் கம்மியானால் ஆம்ப்ளிடியூட் கம்மியாகும். ஓகே, இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்து வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட்னா வந்து ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்டுக்கு எத்தனை வேவ்ஸோ அதெல்லாம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இங்கே 3 வேவ் இருக்குது, அதாவது ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3 ஹெர்ட்ஸ். இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா, இந்த வேவ் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது வேவ் லென்த் கம்மியாகும். இதே ஃப்ரீக்வன்சி கம்மியாச்சுன்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 3 ஹெர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 6 ஹெர்ட்ஸ்னா வேவ் லென்த் வந்து கம்மியாகும். இதுவே ஃப்ரீக்வன்சி வந்து 2 ஹெர்ட்ஸ்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும், வேவ் லென்த் அதிகமாகும். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னு நான் பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்து ஷார்ப்பராக இருக்கும். சவுண்டு ஷார்ப்பர் அண்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு ஷார்ப்பர் ஆகும். இதுவே ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணிங்கன்னா சவுண்டு வந்து டல் ஆகிடும், அதாவது ஒரு மாதிரி கிளியராகவே கேட்காது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்ல கிளியராக கேட்கும், இப்போ நான் பேசுகிற மாதிரி. இதுவே ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கிளியராகவே கேட்காது, ஓகேவா? இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இங்கே 3 ஹெர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 3 வேவ்ஸ் இருக்கு. இப்போ இதோட வேல்யூ வந்து 3 ஹெர்ட்ஸ். இதுவே நம்ம வந்து 12 ஹெர்ட்ஸ் ஆக்கணும்னா இந்த ஒரு ஸ்பேஸ்லேயே 12 வேவ்ஸ் வரும். அதாவது சின்னோண்டு ஸ்பேஸில் நிறைய வேவ்ஸ் வரும். வரால இந்த வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம், அதாவது இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா? இது வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இது வந்து இந்த இடத்துக்கு வந்து போய் சேரணும். இந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி கம்மியாக வைக்கும் போது இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம் ரஃபா. இது இப்போ வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி 3 ஹெர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆகும்னு வச்சுப்போம். இதுவே ஃப்ரீக்வன்சி 12 ஹெர்ட்ஸாக இருக்கும் போது இது 3 ஹெர்ட்ஸ். இதுவே ஃப்ரீக்வன்சி 12 ஹெர்ட்ஸாக இருக்கும் போது அது கம்மியாகும், 45 மினிட்ஸ் ஆகும். இந்த பாயிண்ட், அதாவது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் கம்மியாகும், அந்த இடத்துல போய் ரீச் ஆகும். இது ஒரு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் இதோட அட்வான்டேஜ். இப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா பார்ப்போம். ஃபார்முலா 1/t. இந்த 1 என்ன குறிப்பிடுதுன்னா, நம்பர் ஆஃப் 1 செகண்ட்னு குறிப்பிடுது. இது நம்பர் ஆஃப் வேவ்ஸ். இதுதான் ஃபார்முலா, வேவோட ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்மளால எத்தனை ஹெர்ட்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ். சிம்பிளில் பார்த்தீங்கன்னா ஹெச் இஸ். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி சவுண்டு. இவ்வளோ தான் சவுண்டே. இந்த சிம்பிள் சாப்டர் தான் சவுண்டு. ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கரில் ஏன் இந்த மாதிரி ஓட்ட இருக்குன்னா, உள்ள இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து முன்னாடி பின்னாடி வைப்ரேட் ஆகுறதுனால இங்கே இருக்க ஏர் மாலிகுல்ஸ் ஆகாமல் இந்த ஓட்டையிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே இருக்க ஏர் மாலிகுல்ஸ் வந்து
கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷனுக்கு புஷ் பண்ணும். இந்த கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் வந்து நம்ம கிராஃப்லேயே ரெப்ரசென்ட் பண்ணலாம். பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ட கம்ப்ரெஷன் ரேர்ஃப்ராக்ஷன் இருக்குது. கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் ஏர் மாலிக்யூல்ஸ் பக்கத்தில் இருக்கும். ரேர்ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தூரமாக இருக்கும். இப்போ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாது பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஃப் மாதிரி ஒரு லைன் வச்சுப்போம். ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக இருக்காது, ஆக்சுவலி அப்ராக்சிமேட்டாக இருக்கும் இது. ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ கம்ப்ரெஷன் இருக்க இடத்துல இல்லாமல் நம்ம லைனை தூக்குறோம், அதுக்கப்புறம் எண்ட் பண்ணுறோம். ரேர்ஃப்ராக்ஷன் இருக்கும்போது கீழே, அதே மாதிரி கம்ப்ரெஷன் இருக்கும்போது மேலே, ரேர்ஃப்ராக்ஷன் இருக்கும்போது கீழே, கம்ப்ரெஷன் இருக்கும்போது மேலே, ரேர்ஃப்ராக்ஷன் இருக்கும்போது கீழே. ஓகே, இதை பார்த்து நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டோம். இப்போ இதோட ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3, அதாவது நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூ வந்து 3 ஹெர்ட்ஸ்ன்னு கிடைக்குது. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 3 ஹெர்ட்ஸ். இந்த இது ரேர்ஃப்ராக்ஷன், இந்த கம்ப்ரெஷன் ரேர்ஃப்ராக்ஷனை வந்து நம்ம கிராஃபை ரெப்ரசென்ட் பண்ணோன்னே நம்மளால இதை வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படியே கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏற்கனவே வந்து சவுண்ட்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வேவ் லென்த்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க, ஆம்ப்ளிடியூட்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க, ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்த்துருப்பீங்க, அப்புறம் சவுண்ட் வந்து எப்படி ஸ்பீக்கர்லேருந்து காது கேட்கும் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது, சவுண்ட் என்ன, சவுண்ட் கிராஃப்ட் என்னென்ன காம்படிஷன் பார்த்துருப்போம். அவங்க சரி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நான் அவங்க சரி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பாடி கேட்க போறேன். மாலை பொழுது இருவர் பால் மாலை